மாட்டிக்கலாம் போல பேர். அவன் போட்டெல்லாம் லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, போட்டு ஏர்போர்ட்லாம். அதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் இப்போ தான் நிலக்கரி ஊழல் பண்ணான் தமிழ்நாட்டில். அப்படியா? ஆமாண்ணா, லோ குவாலிட்டி நிலக்கரி இறக்குமதி பண்ணிட்டு ஃபஸ்ட் கிரேடு உங்களுக்கு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக காசு கொண்டாடிட்டாங்க. நிலக்கரியிலே வந்து டைப்ஸ் இருக்குல்ல. ஆமாண்ணா, கிரேட் 1 அவங்க இது பண்ணல. லோ இது வந்து டைப்ஸ் இருக்குல்ல. ஆமாம், அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக எடுத்து கொண்ட நிலக்கரி. எது எதுண்ணா? ஸ்கூல் படிச்சுக்கிறீங்க, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, பயாலஜி. நாங்கள் அந்த மாதிரிலாம் படிக்கல. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. டென்த்துலேருந்து படிக்கிறீங்க. இது அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டோம். இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் படிக்க மாட்டோம். ஹை வேல்யூ இருக்கிற நிலக்கரி இது. இது கார்பன் வேல்யூ இருக்குது. கார்பன் ஹை கார்பன் வேல்யூ இருக்குது. இது உனக்கு மேடா டேய் இரு, இதை மட்டும் சொல்லு. இருறா ஒரு நிமிஷம், நான் ரெக்கார்ட் பண்ணிடுறா. எப்படி தான் நோக்கெலாம் போகிறேன். ஆந்த்ரசைட் கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டுக்கிறேன். லிக்னைட், ஆந்த்ரசைட், லிக்னைட் அதுதான் நெய்வேலியில் தான் லிக்னைட் இருக்குது. அதே ஆந்த்ரசைட் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டி பெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவன் வந்து மட்டமான கோலை யூஸ் பண்ணிட்டு அதிகமாக 1300 கோடிக்கிட்ட இது அதிகமாக சம்பாதிச்சிட்டான். அதனால இப்போ தமிழ்நாட்டில் கேஸ் போட்டுச்சு. அது வந்து அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதான் நீ நிறையா பண்ணுறான் போர்ட்டில். அது இல்லாமல் ஒரு பெரிய சோலார் பிளான்ட். ஆமாம், இது ராஜஸ்தானில் வச்சுருக்காங்க, குஜராத், தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த நெய்வேலி கிட்ட தான் அதுவும். கமுதின்னு ஏதோ ராமர் படித்தேன் நான் சொல்கிறேன். ஜிஎஸ் படிச்சுக்கிறேன். கமுதி அதுதான் என்ன சரியா அதுலேயும் அதான் இதுதான் செம பேர் இந்தியாவில் ரமேஷ் அம்பானி வச்சுருக்கான். எல்லாம் இன்றைக்கி அந்த கோலை விட்டு இது போகலாம். சோலார்